வணக்கம் மக்களே. தமிழ் காதலியின் ஆடியோ நாவல்கள் உலகத்துக்கு உங்களை அன்போட வரவேற்கிறேன். இது எழுத்தாளர் தமிழ் காதலி சங்கீத பிரியா தட்சிணாமூர்த்தியின் தேவ ராட்சசனோ தேவ ரட்சகனோ பாகங்கள் 68, 69 மற்றும் 70. கதையின் குரலாக நான் உங்கள் சங்கீத பிரியா தட்சிணாமூர்த்தி. தேவராட்சசன் திரௌபதி அவளோட தீவுக்கு கூட்டிட்டு போயிட்டான் என்று தாரகையிடம் இறுகிய குரலில் சாணக்கியன் காரை இயக்கியவாறே கூற அவன் கூறியதை கேட்டு அதிர்ந்து போனாள் மங்கை. வாட்? அவளை தீவுக்கு கூட்டிட்டு போயிட்டாரா? புரியல, எந்த தீவுக்கு என்று அவள் அலறலுடன் கேட்க அவளின் பயத்தை கண்டு அவளை திரும்பி பார்த்தவன், அவளை ஏற்கனவே எங்க அடைச்சி வச்சிருந்தானோ அதே தீவுக்கு தான். அது அவனுக்கு சொந்தமான தீவு தான். அங்கதான் அவனோட கோட்டையே இருக்கு. அந்த தீவுல இருக்கிற கோட்டையில ராஜா மாதிரி உட்காந்துதான் இந்த உலகத்தையே அவன் இயக்கிட்டு இருக்கான் என்று சாணக்கியன் கூற அதை கேட்டு கண்கள் இரண்டும் அதிர்ச்சியில் விரிந்தது அவளுக்கு. சாணக்கியன் முன்பு திரௌபதியை அங்கு சென்று காப்பாற்றி அழைத்து வருவதாக கூறும்பொழுது கூட அந்த தீவில் ஏதோ ஒரு இடத்தில் தான் அவன் இருக்கிறான் என்று நினைத்திருந்தாள். ஆனால் அந்த தீவே அவனுடையதுதான் என்று இவன் கூறும்பொழுது தலையே சுற்றியது தாரகைக்கு. அவள் பேய் அறிந்தது போல் அவனையே பார்த்து கொண்டிருக்க அவளின் செயலில் சிறு புன்னகை ஒன்று வெளிவந்தது உதட்டின் ஓரம் சாணக்கியனுக்கு. என்ன அப்படி பார்க்குற? அவன் இவ்வளோ பெரிய ஆளா இருப்பான்னு நீ நினைக்கலையா என்று சாணக்கியன் அவளிடம் வினவ அதில் அதிர்ச்சியிலிருந்து தலையை உலுக்கி வெளியே வந்தவள், இல்லை அப்படி இல்லை, அவர் பெரிய ஆள்னு எனக்கு தெரியும். அவர் தான் இங்கே நம்பர் 1, அதில் சந்தேகம் இல்லை. ஆனால் ஒரு தீவையேவா வாங்கி வச்சிருப்பாரு என்று அவள் அதிர்ச்சியுடன் கேட்க, அவன் நினச்சா இந்த உலகத்தையே அவனால் வாங்க முடியும், உனக்கு தெரியாதா அது என்றான் சாணக்கியன் உதட்டின் ஓரம் ஒரு கர்வ சிரிப்புடன். அதில் எதுவும் பேசாமல் அமைதியாக தலை குனிந்தவள், இப்போ அவர் கூட சேர்ந்து நீங்களும் அந்த மாதிரி ஆகிட்டீங்கல்ல என்றாள் அமைதியான குரலில். அவள் கூறியதை கேட்டு புரியாமல் அவளை பார்த்தவன், என்ன சொல்ற என்றான் கண்கள் இடுங்க. அதில் தன் தொண்டையை செருமி கொண்டவள், இல்ல, முன்னாடி இங்க இருக்கும்போது ஒரு அழகான ப்ரொஃபஸரா மாணவர்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்குற ஒரு நல்ல ஆசானா இருந்தீங்க. ஆனா இப்போ உங்க அண்ணா கூட சேர்ந்து நீங்களும் மாறிட்டீங்கல்ல. அவர் என்ன பண்றாரோ அதெல்லாம் நீங்களும் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கல்ல என்றாள் உணர்வுகளற்ற குரலில். அவள் கூறியதை கேட்டு அவளை திரும்பி பார்த்த சாணக்கியன், நான் இப்போவும் ப்ரொஃபஸர் தான் என்றான் அழுத்தமான குரலில். அவன் கூறியதை கேட்டு அதிர்ந்து அவனை பார்த்தாள் தாரகை. வாட்? இப்பவும் ப்ரொஃபஸரா இருக்கீங்களா? எப்படி என்று அவள் அதிர்ச்சியாக கேட்க, தேவராட்சசனோட பேர்ல இங்கே யூனிவர்சிட்டி இருக்கு. அது உலகம் முழுக்க பரவி கிடக்குது. அதில் தமிழ்நாட்டில் இருக்கிற அவனோட யூனிவர்சிட்டியில் தான் நான் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணுறேன். ஆன்லைனில் மட்டும்தான் கிளாஸ் எடுப்பேன். பசங்க காலேஜுக்கே வந்தாலும் நான் இருக்கிற இடத்துல அவங்களுக்கு ஆன்லைன்லேருந்து கிளாஸ் எடுப்பேன். அதே டைம் கிளாஸ் முழுக்க என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு கிளாஸ் எடுக்கும்போது நான் கவனிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி எனக்கு அரேஞ்ச் பண்ண சொல்லி கொடுத்துருக்கான். ஸோ நான் கிளாஸ் எடுக்கும்போது பசங்க சரியாக கவனிக்கிறாங்களா இல்லையான்னு கூட என்னால் முழுசாக கவனிக்க முடியும். அந்த அளவுக்கு அவன் எல்லா ஃபெசிலிட்டிஸையும் எனக்கு ரெடி பண்ணி கொடுத்துருக்கான் என்று தேவராட்சசனின் பெருமைகளை பற்றி சாணக்கியன் அவளிடம் கூற அதை கேட்டு நெஞ்சில் கை வைத்தவள், நிஜமாவா சொல்றீங்க என்றாள் அதிர்ச்சியாக. அதற்கு ஆம் என்று தலையை அசைத்தான் சாணக்கியன். இப்பொழுது அவள் எதுவும் பேசவில்லை. மீண்டும் அமைதியாகிவிட்டாள். என்ன ஆவுனா தொணன்னு பேசிக்கிட்டே இருப்ப, ஆனால் இப்போ என்னடான்னா ஒரு வார்த்தை பேசுறதுக்கே இவ்வளோ யோசிக்கிற? அன்னைக்கு பார்க்கில் கூட என்னென்னமோ கடுவன் போதுற மாதிரி என்னை முறைச்சிக்கிட்டு அப்படி திட்டிட்டு போனேன். ஆனால் இப்போ என்னடான்னா ஒரு வார்த்தை கூட பேசுறதுக்கு தயங்குற என்று அவன் அவளை பார்த்து கேட்க, அது அப்போ தப்பு உங்கள் மேலே இருக்குன்னு நினச்சேன். ஆனால் இப்போ தானே புரியுது நடந்தது என்னன்னு புரிஞ்சுக்காம உங்களை தேவையில்லாமல் பேசி கஷ்டப்படுத்தினது நான் தான்ட்டு. அதனால் தப்பு என் மேலே தான் இருக்குது. அதனால தான் என்னால் உங்ககிட்ட சாதாரணமாக கூட பேச முடியலை என்றால் அவள் வெளியே வேடிக்கை பார்த்தவாறு தடுமாறிய குரலில். லிசன் தாரகை, உன்னோட நிலைமை எனக்கு புரியுது. இது மனுஷனுடைய இயல்பு தான். யாருமே இங்கே எது சரி எது தப்புன்னு யோசிச்சு முடிவுக்கு வர்றதே கிடையாது. அவங்க காதலை என்ன கேட்குறாங்களோ அதை அப்படியே உண்மைன்னு நம்பி தான் இப்போ வரைக்கும் செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதில் ஒரு சிலர் மட்டும்தான் மாறுபட்டு இருப்பாங்க. நீயும் நான் முன்ன சொன்ன மாதிரி தான். திரௌபதியோட அப்பாவை நாங்கள் கொண்டுட்டோன்னு கோபத்தில் நாங்கள் தப்பு பண்ணிட்டோன்னு நீ நினச்சி நீ அப்படியெல்லாம் எங்ககிட்ட நடந்துக்கிட்ட. அது எனக்கே புரியுது. நானே அதை சாதாரணமாக எடுத்துக்கிட்டேன். நீ அதை பற்றி யோசிக்காத என்று அவன் கூற தாரகையோ அதில் சற்று ஆசுவாசம் அடைந்தவள் இப்பொழுது மீண்டும் சற்று பயத்துடன் சாணக்கியனை திரும்பி பார்த்தாள். தேவராட்சசன் எதுக்கு திரௌபதியை அவரோட தீவுக்கு கூட்டிகிட்டு போயிருக்காரு? ஏற்கனவே அவர் மேலே தப்பான புரிதனால்தான் அவர் மேலே கொலை வெறியில் இருக்கா. இதில் நான் வேற என்ன நடந்ததுன்னு தெரியாமல் என்னென்னமோ பேசி அவளை ஏற்றி விட்டுட்டேன். இந்த மாதிரி ஒரு நிலைமையில் அவர் இப்போ அவளை அங்கே கூட்டிகிட்டு போயிருக்கிறது கொஞ்சம் கூட சரி கிடையாது சாணக்கியன். கண்டிப்பாக திரௌபதி விருப்பப்பட்டு போயிருக்க மாட்டா. அவர் ஃபோர்ஸ் பண்ணி தான் கூட்டிகிட்டு போயிருப்பாரு.
ஏதாவது அங்க பெரிய பிரச்சனை நடக்க போகுது என்று அவள் பதட்டத்துடன் கூற, அதுக்கு தான் நம்ம அங்க போறோம். எந்த பிரச்சனையும் நடக்காம இருக்கணும்னா நம்ம அங்க போகணும் என்றான் சாணக்கியன். அதில் அதிர்ந்து போனவள், வாட், நம்ம போகணுமா? நம்ம எதுக்கு போகணும்? ஐயோ, நான் வரல என்றாள் அவசரமாக. அவள் கூறியதை கேட்டு விழிகளை உருட்டி உக்கிரமாக அவளை முறைத்தவன், நீ எல்லாம் ஒரு ஃப்ரெண்டா? உன் ஃப்ரெண்டு அவன்கிட்ட அங்க தனியா மாட்டிக்கிட்டு இருக்கா, நீ என்னடான்னா விஷயம் தெரிஞ்சும் வரமாட்டேன்னு சொல்ற? என்ன நட்பு உன்னுடையது என்று அவன் கோபமாக கேட்க, அது நான் எப்படி அவரை ஃபேஸ் பண்ண முடியும்? நானும்ல அவரை தப்பா பேசியிருக்கேன். அவரை பத்தி தப்பா நினைச்சும் இருக்கேன். இப்ப எப்படி அவரை நேருக்கு நேரம் என்னால பார்க்க முடியும் என்று அவள் கைகளை பிசைந்த வண்ணம் தயக்கத்துடன் கூற, ஆமா, இப்ப எல்லாத்துக்கும் ஃபீல் பண்ணி கண்ணிலேருந்து ஒரு வாட்டர் ஃபால்ஸை ஓப்பன் பண்ணி விடுங்க. உண்மை என்ன ஏதுன்னு முன்னாடியே கொஞ்சம் மூளையை யூஸ் பண்ணி திங்க் பண்ணுறது கிடையாது. இனி அதை பற்றி பேசி ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஒழுங்கா என் கூட அவனோட தீவுக்கு வர்ற வழியை பாரு என்று அவன் கோபமாக கூற, இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மனுஷனோட இயல்பே அதுதான் இதுதான் என்னென்னமோ கிளாஸ் எடுத்தீங்க, இப்ப இப்படி பேசுறீங்க என்றால் மூக்கை சுருக்கி அவனை கோபமாக முறைத்த வண்ணம் மங்கை. அதில் வெளிவர துடித்த சிரிப்பை அடக்கியவன், கொஞ்ச நேரம் அமைதியா வா. முதல்ல அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லு, என் கூட தீவுக்கு போகிறேன்னு சொல்லாத. ஏன்னா உங்கள் அப்பாவுக்கு அவங்க ஃப்ரெண்டு எந்த மாதிரியான காரியம் பண்ணுவார்னு இன்னும் தெரியல. அவரோட ஃப்ரெண்டு அந்த தேவேந்திரன் ரொம்ப நல்லவர்னு உங்கள் அப்பா நினச்சிக்கிட்டு இருக்காரு. அதனால் இப்போ நீ என் கூட வரேன்னு சொன்னால் அவரால் அதை ஏற்றுக்க முடியாது. அதனால் என் ஃப்ரெண்டோட வெளியே போகிறேன் அப்படி இப்படின்னு ஏதாவது ஒரு ரீசன் அவர்கிட்ட சொல்லு என்று அவன் கூற, அங்கிருந்து நம்ம கிளம்ப எவ்வளவு நாள் ஆகும் என்றாள் இவள் வேகமாக. முதல்ல அங்கே போவோம், அப்புறம் கிளம்புறதை பற்றி யோசிப்போம் என்றான் அவன் அழுத்தமான குரலில். சரிதான், ஏதோ ஒரு பிளானோடு தான் இருக்காரு என்று முணுமுணுத்தவள் தன் தந்தைக்கு அழைத்து தொலைபேசியில் ஏற்படுத்தி வேறு ஏதோ காரணம் சொல்லி 2-3 நாட்கள் வீட்டிற்கு வர முடியாது என்று கூற, அவள் தந்தையோ என்ன ஏது என்று கேள்வி கேட்டு அவளை குடைந்து எடுத்து விட்டார். அதற்கு எப்படியோ பேசி அவரை சரி கட்டி விட்டாள் மங்கை. தன் தந்தையிடம் பேசுவதற்கு அவள் படும் பாட்டை எல்லாம் கமுக்கமாக சிரித்தவாறு வெளியே முகத்தை உருவென்று வைத்துக்கொண்டு கவனித்துக் கொண்டிருந்தான் ஆயுஷ்வேத சாணக்கியன். அடுத்த காட்சி. திரௌபதி தேவராட்சசனின் கோட்டையின் வாயிலில் இருந்த படிக்கட்டுகளில் அமர்ந்திருந்தாள். இலக்கே இல்லாமல் கோட்டை மதில் சுவற்றை தாண்டி வெட்ட வெளிச்சமாக தெரிந்த நீலக்கடலைத்தான் வெறித்து கொண்டிருந்தாள் இப்பொழுது திரௌபதி. நேற்று கோபத்தில் தேவராட்சசனிடம் பைத்தியம் போல் கத்தி அவனிடம் அடியும் வாங்கி மயங்கி விழுந்தவள் மீண்டும் எழுந்து பார்க்கும் பொழுது ராட்சசரவனோ அவள் கண் முன்பு இல்லை. பெண்ணவளுக்கோ என்ன அடுத்து என்ன செய்வது என்று கூட யோசிக்க முடியாத நிலை. எதுவும் மண்டையில் ஓடவும் இல்லை. என்ன செய்வது ஏது செய்வென்றது என்று தெரியாமல் திணறியவள் அவன் அறையிலிருந்து ஒரு பொம்மை போல் வெளிவந்தாள். தேவராட்சச படையினர் தீவை சுற்றி காவல் பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்க அடுத்து எங்கு செல்வது என்று தெரியாமல் கோட்டையிலிருந்து வெளியே வந்தவள் இதோ படிக்கட்டுகளில் அமர்ந்து நீலக்கடலை வெறிக்க ஆரம்பித்து விட்டாள். அவளையே அறியாமல் அந்நொடி அவள் மூளைக்குள் உதயமானது தேவராட்சசனின் எண்ணங்கள். அதில் சட்டென்று உணவிற்கு வந்தவளுக்கு கண்கள் நிலை குத்தி விரிந்தது தரையை நோக்கி. காலையிலிருந்து அவனை பார்க்கவே இயலவில்லை. எங்கு சென்றான், என்ன செய்கிறான் என்று எதுவும் தெரியவில்லை. இங்கு ஏதாவது இருக்கிறானா என்று கண்களை அலைப்பாய விட்டாள் திரௌபதி. ஆனால் அவளின் தேடலுக்கான விடை என்னவோ பூஜ்யம்தான். அவன் அங்கு எங்கும் இல்லை. அதில் அவளையே அறியாமல் அவள் கண்கள் கலங்கியது. அவனுக்காக தான் ஏன் கலங்குகிறோம் என்று சிந்திக்க மறந்தவள் அமைதியாக தலைகுனிந்து வெறுத்த பார்வையுடன் அமர்ந்திருந்தாள் தரையை பார்த்த வண்ணம். அடுத்து என்ன நிகழப்போகிறது என்பதை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம். தேவ ராட்சசனோ தேவ ரட்சகனோ பாகம் 69. தரையை வெறித்து கொண்டு பைத்தியக்காரி போல் அமர்ந்திருந்த திரௌபதியை நிகழ்வுலகத்திற்கு கொண்டு வந்தது தாரகையின் தவிப்பான குரல். திரௌபதி என்று சத்தமாய் அழைத்து கொண்டே தாரகை அவளை நோக்கி ஓடி வர அவளின் சத்தத்தில் வந்துவிட்டாளா அவள் என்று நம்ப முடியாமல் நிமிர்ந்து குரல் வந்த திசையை நோக்கினாள் பெண்ணவள். அங்கு தன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கும் தாரகையை கண்டு கண்கள் இரண்டும் அதிர்ச்சியில் விரிந்தது திரௌபதிக்கு. இவ எப்படி இங்க வந்தா என்று மனதிற்குள் நினைத்துக்கொண்டு அதிர்ச்சியுடன் தான் அமர்ந்திருந்த இடத்திலிருந்து வேகமாய் எழுந்த திரௌபதி தாரா என்று கத்திக்கொண்டே அவளை நோக்கி ஓடினாள் வேகமாய். தன் தோழை நோக்கி ஓடி வந்த தாரகையோ வந்த வேகத்தில் அவளை இறுக்கமாய் கட்டிக்கொண்டு கண்ணீர் வடிக்க ஆரம்பித்தாள். ஏய், நீ எப்படி இங்க வந்த என்று அவள் முதுகில் தட்டி கொடுத்தவாறே திரௌபதி பதைப்பதைப்புடன் கேட்க தாரகையோ எந்த பதிலும் கூறவில்லை. அமைதியாக நின்று இருந்தாள். அதில் வேகமாய் அவளை தன்னிடமிருந்து பிரித்த திரௌபதி, சொல்லுடி லூசு, நீ எதுக்கு இங்க வந்த? உன்னை யார் இங்க முதல்ல வர சொன்னது? உன்னை யார் இங்க கூட்டிட்டு வந்தா
என்று அவள் கேள்வி மேல் கேள்வி கேட்க, நான் தான் கூட்டிட்டு வந்தேன் திரௌபதி என்று கூறியவாறு கம்பீரமாய் வந்து நின்றான் சாணக்கியன். அவனை கண்டவுடன் முகத்தை வேகமாக வேறுபுறம் திருப்பிக் கொண்டவள், எதுக்காக எங்களுக்கு கூட்டிட்டு வந்த என்றான் ஆக்ரோஷமாக. அவள் தன்னை பார்த்தவுடன் முகம் திருப்பிக் கொண்டதைக் கண்டு ஒரு நொடி முகம் சுருங்கி போனது சாணக்கியனுக்கு. ஆனால் அடுத்த நொடியே தன் முகத்தை சரி செய்து கொண்டவன், இந்த தேவராட்சசன் நீங்க கூட்டிட்டு வந்தா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணான். நீங்க வந்திருக்க விஷயம் எனக்கும் அவனுக்கும் தான் தெரியும், வேற யாருக்கும் தெரியாது. அதனால தான் உன்னை யாராவது தேட போறாங்கன்னு தாரா கிட்ட விஷயத்த சொன்னேன். அவளையும் கையோடு கூட்டிட்டு வந்துட்டேன் என்று இரும்பு குரலில் திரௌபதியை ஆழ்ந்து பார்த்தவாறு அவன் கூற, அவனின் தாரா என்ற தன் பெயர் சுருக்கத்தில் ஒருவித உணர்வுகள் சூழ்ந்தது தாரகையின் மனதிற்குள். அதில் உள்ளம் சிலிர்த்து போக ஓரக்கண்ணால் அவனை பார்த்த தாரகை மீண்டும் திரௌபதியின் புறம் தன் பார்வையை திருப்பிக் கொண்டாள். ஆனால் சாணக்கியன் கூறியதை கேட்டு கொதித்து எழுந்த திரௌபதியோ, உனக்கு என்ன பிரச்சனை சாணக்கியா? எதுக்கு தேவையில்லாம நீ இவளை இப்படி இவ பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்க? இவளுக்கும் உனக்கு என்ன சம்மதம்? எனக்கு ஏதாவது ஒன்று நடந்தா கூட என் இடத்துல இருந்து இனிமேல் எல்லாத்தையும் இவ தான் பார்த்துக்க போறா. இவளையும் இங்கே கூட்டிட்டு வந்து இவளுக்கு உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்துட்டு என்ன பண்றது? இவளுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு, அப்புறம் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன் என்று அவள் ஆக்ரோஷமாக கத்த, விஸ்வா என்று அந்த இடமே அதிரும் வகையில் கர்ஜனையாக கேட்டது தேவராட்சசனின் குரல். அவன் குரலில் அவ்வளவு நேரம் பொங்கும் எரிமலையாய் வெடித்து சிதறி கொண்டிருந்தவள் அப்படியே அடங்கி போனாள். சட்டென்று உடல் சிலிர்த்து போக இவ்வளவு நேரம் யாரை காணாமல் தவித்துக் கொண்டிருந்தாலோ அவன் வந்துவிட்டானா என்ற எண்ணத்தில் வேகமாய் குரல் வந்த திசையை நோக்கி திரும்பி பார்த்தாள் அவள். அங்கு இவளைத்தான் விழிகள் சிவக்க அழுத்தமாய் பார்த்தவாறு தேவராட்சசன் நின்று கொண்டிருந்தான். சாணக்கியனோ, இவன் என்ன புதுசா இவளை விஸ்வான்னு கூப்பிட்றான்? இவளும் அவனை பார்த்த உடனே காசு மூச்சுன்னு கத்தாம அமைதியா இருக்கா? என்ன நடக்குது இங்க? ஒண்ணுமே புரியலையே என்று உள்ளுக்குள் நினைத்தவாறு அமைதியாக அவர்கள் இருவரையும் மாறி மாறி பார்த்து கொண்டிருந்தான். தாரகையோ தேவராட்சசனை முதலில் நேரில் பார்ப்பதால் அவன் தோற்றத்தில் பயம் கொண்டு வேகமாய் திரௌபதியின் பின்னே மறைந்து கொண்டாள். அவளுக்கு உள்ளுக்குள் திக் திக் என்று இருந்தது அவனை பார்ப்பதற்கு. என்ன இவரு பார்க்கறதுக்கே ஏதோ ஹல்க் மாதிரி இருக்காரு, பார்க்கவே பயமா இருக்கே என்று மனதிற்குள் புலம்பி தீர்த்தவள் திரௌபதியின் பின்னால் மறைந்து நின்று கொள்ள அவளின் செயலில் சிரிப்புதான் வந்தது சாணக்கியனுக்கு. தன் தோழியின் பயத்தில் சுயநினைவிற்கு வந்த திரௌபதி தன் தோளின் மேல் இருந்த அவளின் கழுத்தில் சிறு அழுத்தம் கொடுத்து, பயப்படாத தாரா, அவர் உன்னை எதுவும் பண்ண மாட்டாரு என்றால் அவனுக்கு ஆதரவாக. அவள் கூறியதை கேட்டு இப்பொழுது விழிப்பது தாரகை மற்றும் சாணக்கியனின் முறையாயிற்று. நீ என்னடி அவருக்கு சப்போர்ட் பண்ணி பேசுற என்று அதிர்ச்சியும் ஆச்சரியமுமாய் தாரகை மெல்லிய குரலில் அவளிடம் வினவ, நீ எதுக்கு இங்க வந்திருக்க என்றான் இப்பொழுது தேவராட்சசன் தாரகையின் புறம் திரும்பி உருமலான குரலில். அவனின் குரலே அப்படித்தான் இருக்கும் என்பதை அறியாத மங்கையாவளோ அவனின் குரலை கேட்டு பயத்தில் துள்ளி குதித்து இப்பொழுது சாணக்கியனின் பின்னே ஓடி சென்று மறைந்து கொண்டாள். ஏய், நீ மறைஞ்சு விளையாடுறதுக்கு நாங்க தான் உங்களுக்கு கிடைச்சோமா? அவன் என்ன சாதாரணமாக தானே ஒரு கேள்வி கேட்டான். நான் தானே கூட்டிட்டு வந்தேன்னு சொல்ல வேண்டியது தானே, இதுக்கு எதுக்கு அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டு இருக்க நீ என்று சாணக்கியன் தன் பின்னே மறைந்து நின்று கொண்டிருந்தவளை இழுத்து முன்னே இழுக்க, அதில் மேலும் தேவராட்சசின் முகத்தை கண்டு பீல் என்று பயத்தில் அலறியவாறே சாணக்கியனின் நெஞ்சத்தில் முகம் புதைத்து கொண்டாள் தாரகை. அவளின் இந்த செயலை கொஞ்சமும் எதிர்பாராத சாணக்கியன் அதிர்ந்து போனான். இப்பொழுது அவன் பேய் பிடித்தது போல் நிமிர்ந்து தேவராட்சசனை பார்க்க, ஒற்றை புருவம் ஏற்றி அவனையும் தாரகையும் பார்த்த தேவராட்சசன் அவர்களை அழுத்தமான காலடிகளுடன் நெருங்கினான். சாணக்கியனோ பயத்துடன் தன்னை அணைத்துக் கொண்டிருக்கும் அவளை தானும் பதிலுக்கு அணைப்பதா வேண்டாமா என்று மனதிற்குள் ஒரு பட்டிமன்றமே நடத்தியவன் அமைதியாக நின்று இருக்க, திரௌபதியின் பார்வையெல்லாம் தேவராட்சசனின் பக்கம் மட்டும்தான் இருந்தது. அவனோ அவளின் முன்பு வந்து நின்றவன் நேரெதிராய் அவளை நிமிர்ந்து பார்த்தான். அவளோ விழிகளை கூட சிமிட்டாமல் அவன் முகத்தையே வெறித்த பார்வையுடன் பார்த்து கொண்டிருக்க, அவள் இரு கண்களையும் மாறி மாறி சிறிது நேரம் உற்று நோக்கிவிட்டு பின்பு ஒரு பெருமூச்சை விட்டவன் இப்பொழுது தாரகை மற்றும் சாணக்கியனின் புறம் திரும்பினான். நீதான் இவள் இங்க கூட்டிட்டு வந்தியா சாணக்கியா என்று தேவராட்சசன் கட்டை குரலில் வினவ, அவனின் குரலில் நிமிர்ந்து அவனை பார்த்தவன் ஆம் என்று தலையசைத்தான். இவளை எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்திருக்க? சும்மா என்னை பார்த்த உடனே பயப்படுற மாதிரி டிராமா பண்ணிட்டு இருக்கா பாரு, எனக்கு எரிச்சலா இருக்கு. முதல்ல இவளை இங்கேருந்து கூட்டிட்டு போ நீ என்று அவன் உருமலாக கூற, ஐயோ, என் ஃப்ரெண்டை விட்டுட்டு நான் போக மாட்டேன் என்றாள் அவசரமாக தாரகை. அவள் கூறியதை கேட்டு எதிர்வலித்து அவளை எல்லலாக ஒரு பார்வையை பார்த்தவன், ஃப்ரெண்டு மேல அவ்வளோ பாசமோ என்றான் நக்கலாக. அதில் தலை குனிந்து கொண்டவள், என் ஃப்ரெண்டு மேல எனக்கு பாசம் இல்லாமல் இருக்குமா என்றாள் மெல்லிய குரலில். ஒரு உண்மையான நண்பன் என்ன பண்ணுவான்னு தெரியுமா? தன்னோட நண்பன் தப்பான வழியில் போனால் கூட இருந்து அவனை திருத்த முயற்சி பண்ணுவான். ஆனால் நீ இவ என்கிட்ட
என் மேல தப்பான அபிப்பிராயம் வச்சிருக்கான்னு தெரிஞ்சும் நீ இவளை ஏத்தி விட்டுருக்க. நீ எல்லாம் ஒரு தோழி என்று ஏளனம் வழிந்தோடும் குரலில் தேவராட்சசன் கூற, அப்ப அவளுக்கு எந்த விஷயமும் தெரியாதுல தேவராட்சசா என்றான் அவசரமாக சாணக்கியன் தாரகைக்காக வருந்து கட்டி கொண்டு ஆதரவாக. அவன் கூறியதை கேட்டு அவனை திரும்பி பார்த்த தேவராட்சசன், என்ன நடந்திருக்கோம் ஏது நடந்திருக்கோன்னு முதல்ல யோசிக்கணும். அதுக்கு தானே மனுஷனுக்கு மூளைன்னு ஒன்று நம்ம தலையில இருக்கு. அதை எதுக்கு தண்டமா இதுங்கெல்லாம் வச்சிருக்குங்க என்று அவன் பொதுவாகவே திரௌபதி மற்றும் தாரகை இருவரையும் சேர்த்து கூற, தாரகையோ அவனை பாவமாக பார்த்தாள். ஏய் லிசன், இந்த பாவமாக பார்க்குற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. இதெல்லாம் பார்த்து மயங்கி போகிறவன் நான் கிடையாது. அதெல்லாம் உன் பக்கத்தில் நிற்கிறானே அந்த பைத்தியக்காரன், அவனோட வச்சுக்கோ என்று அவன் கூற, டேய் என்ன ஏண்டா தேவையில்லாமல் இதில் உள்ள இருக்கிற, நான் என்னடா பண்ண உன்ன என்றான் அவசரமாக சாணக்கியன். திரௌபதி சிறிது நேரம் நின்று அவனை பார்த்து கொண்டிருந்தவள் பின்பு எதுவும் பேசாமல் அவனை முழுவதுமாக கண்களில் நிறைத்து கொண்டு அங்கிருந்து கோட்டையை நோக்கி நகரத் தொடங்கினாள். தாரகையோ தன் தோழியின் செயலில் அதிர்ந்து போனவள், சாணக்கியன் என்ன இவ பாட்டுக்கு உள்ள போறா? நான் என்னமோ இங்க வரும்போது இவ கத்தி கலாட்டா பண்ணி ஒரு ஆர்ப்பாட்டமே பண்ணி வச்சிருப்பான்னு நினைச்சேன். இப்ப என்னடானா இவ பாட்டுக்கு அமைதியா உள்ள போறா என்று அதிர்ச்சியாக அவள் கேட்க, சாணக்கியனின் பார்வையோ தேவராட்சசனின் புறம்தான் இருந்தது. உண்மையை அவகிட்ட சொல்லிட்டியா தேவராட்சசா என்று அழுத்தமான குரலில் சாணக்கியன் அவனை பார்த்து வினவ, அவனின் கேள்விக்கு பதில் கூறாமல், இங்கிருந்து போகும்போது திருப்பி அவளையும் உன் கூட சேர்ந்து கூட்டிட்டு போயிடு என்று கூறிவிட்டு அங்கிருந்து நகரத் தொடங்கினான் தேவராட்சசன். ஆனால் முன்னே சென்று கொண்டிருந்த திரௌபதி அவன் கூறிய வார்த்தைகளில் ஆணி அடித்தவள் போல் அப்படியே நின்று விட்டாள் அதே இடத்தில். சாணக்கியன் மற்றும் தாரகை இருவரும் தேவராட்சசன் கூறியதை கேட்டு அதிர்ச்சியுடன் அவனை பார்த்து கொண்டிருக்க, தான் நின்ற இடத்திலிருந்து திரும்பி அவனை ஒரு பார்வை பார்த்தாள் திரௌபதி. அவளுக்கு எதிர் திசையில் நடந்து கொண்டிருந்த தேவராட்சசனோ அவளின் பார்வை வீச்சை உணர்ந்தானோ என்னவோ தானும் அப்படியே நின்றவன் திரும்பி அவளை பார்த்தான். அவளோ தீர்க்கமான பார்வையுடன் அவனை பார்த்து கொண்டிருக்க, தன் சிவப்பெரிய விழிகளால் சில நொடிகள் அவளை பார்த்துவிட்டு மீண்டும் எதிர் திசையில் நடக்கத் தொடங்கியிருந்தான் தேவராட்சசன். ஆனால் பெண் அவளோ அப்படியே நின்று செல்லும் அவனைத்தான் வெறித்த பார்வையுடன் பார்த்து கொண்டிருந்தாள். அடுத்து என்ன நிகழப்போகிறது என்பதை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம். தேவ ராட்சசனோ தேவ ரட்சகனோ பாகம் 70. திரௌபதி இப்பொழுது தன் நடையை நிறுத்திவிட்டு தேவராட்சசன் செல்லும் திசையை வெறித்த பார்வையுடன் பார்த்து கொண்டிருக்க, அவனோ திரும்பி அவளை ஆழமாய் ஒரு பார்வை பார்த்துவிட்டு அங்கிருந்து நகர்ந்து விட்டான். ஆனால் பெண் அவளோ இன்னும் அப்படியே தான் நின்றிருந்தாள். சாணக்கியன் மற்றும் தாரகை இருவரும் அதிர்ச்சியிலிருந்து வெளிவந்து ஒருவரை மற்றொருவர் பார்த்து கொண்டனர். பின்பு ஒரு பெருமூச்சை ஒன்றை வெளியிட்ட தாரகை வேகமாக திரௌபதியை நோக்கி சென்றாள். திரௌபதி நின்றிருக்கும் கோலம் கண்டு மனம் வலித்தது அவளுக்கு. 2 வருடங்களுக்கு முன்பு அவள் தந்தையின் இறப்பின் பொழுது இப்படித்தான் இருந்தாள் திரௌபதி. இப்பொழுது மீண்டும் அதே திரௌபதியை பார்க்கிறாள் தாரகை. அதை பார்க்கும் பொழுது கண்களில் தானாய் கண்ணீர் சுரந்தது தாரகைக்கு. திரௌபதி என்று மெல்லிய குரலில் தாரகை அவளை அழைக்க, திரௌபதியிடமிருந்து எந்த பதிலும் வரவில்லை. இன்னும் அப்படியே தான் நின்றிருந்தாள். அவளின் செயலில் பதம் வந்துவிட்டது தாரகைக்கு. ஏய் என்ன பாருடி என்று அவள் தாடையை பிடித்து தன் பக்கம் அவள் முகத்தை திருப்பி தாரகை மீண்டும் திரௌபதியை அழைக்க, அவளோ இன்னும் முகம் தாரகையின் பக்கம் இருந்தாலும் தேவராட்சசன் சென்ற பாதையை தான் பார்த்து கொண்டிருந்தாள் திரௌபதி. அவளின் இந்த செயலில் பயத்தில் அழுகையே வந்துவிட்டது தாரகைக்கு. சாணக்கியன் இங்க வாங்க, இவ எப்படி இருக்கான்னு பாருங்க, கூப்பிட்டாலும் பேச மாட்டேங்கிறா, என்னன்னு இவளை கொஞ்சம் கேளுங்க என்று அவள் பதட்டத்தில் அழுகையுடன் சாணக்கியனை அழைக்க, அவ்வளவு நேரம் நடந்த அனைத்தையும் ஆழ்ந்து பார்த்து கொண்டிருந்த சாணக்கியன் அவள் அழைத்தவுடன் அழுத்தமான காலடிகளை ஊன்றி அவர்கள் இருவரையும் நெருங்கினான். திரௌபதியின் மனநிலை என்ன என்பது கொஞ்சம் கொஞ்சமாக புரிய ஆரம்பித்திருந்தது சாணக்கியனுக்கு இப்பொழுது. அவளை விடுத்தாரா என்று திரௌபதியின் முகத்தை பார்த்தவர் சாணக்கியன் கூற, இல்ல முடியாது, கேள்வி கேட்டாலும் பதில் சொல்ல மாட்டேங்கிறா, எதுக்கும் ரியாக்ட் பண்ணவும் மாட்டேங்கிறா, எனக்கு பயமா இருக்கு என்று நடுங்கிய குரலில் தாரகை கூற, அவளை விடுன்னு சொன்னேன் என்றான் உருமலாக இந்த முறை அவளை தன் அகிழி விழிகளால் பார்த்தவாறு சாணக்கியன். அவனின் கோபத்தில் பயத்தில் தானாகவே 2 அடி பின்னே நகர்ந்தவள் திரௌபதியின் கரங்களை மட்டும் அப்பொழுதும் விடவில்லை. அவளின் பயத்தைக் கண்டு ஒரு பெருமூச்சை ஒன்றை வெளியிட்டு தன்னை சமன்படுத்திக் கொள்ள முயற்சித்தவன் பின்பு திரௌபதியை நேருக்கு நேராய் நோக்கினான். அவளோ அங்கு ஒருவன் நிற்கிறான் என்ற எண்ணமே இல்லாமல் தான் இருந்தாள். அதில் பற்களை கடித்தவன் அவள் கையை பிடித்து தரதரவென்று அவளை இழுத்துக்கொண்டு தேவராட்சசனின் கோட்டைக்குள் நுழைந்தான். தாரகையும் பயத்துடன் அவர்கள் பின்னே வர, கோட்டைக்குள் இழுத்து வந்து நடுக்கூடத்தில் போடப்பட்டிருந்த மிகப்பெரிய சோஃபாவில் அவளை தள்ளிய சாணக்கியன், திரௌபதி இங்கே எங்களை பாரு என்றான் கோபமாக.
ஆனால் அவளோ இப்பொழுதும் தரையை விரிக்க ஆரம்பித்து விட்டாள். அதில் தலைமுடியை இறுக கோதிக்கொண்டு அங்கும் இங்கும் நடந்த சாணக்கியன், உனக்கு என்னதான் பிரச்சனை? எதுக்காக இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க நீ என்றான் ஆக்ரோஷமாக. அப்பொழுதும் அவளிடமிருந்து எந்த எதிர்வினையும் இல்லை. அதில் எதிர்வலித்து அவளை ஏளனமாக பார்த்தவன், உண்மையெல்லாம் தெரிஞ்சிருச்சோ என்றான் நக்கலான குரலில். அதில் அதிர்ந்து போய் சாணக்கியனை பார்த்தாள் தாரகை. வாட்? என்ன சொல்றீங்க நீங்க? உண்மை தெரிஞ்சிருச்சானா எந்த உண்மையை சொல்றீங்க நீங்க என்று அவள் அதிர்ச்சியும் பயமுமாய் அவனிடம் கேட்க, நான் உன்கிட்ட என்ன உண்மையை சொன்னனோ அதுதான் இவளுக்கும் தெரிஞ்சிருக்கு. அதனால தான் மேடம் இப்படி பொம்மை மாதிரி உட்காந்துருக்காங்க என்றான் இன்னும் நக்கல் விலகாத குரலில் சாணக்கியன். அதில் அதிர்ந்து போய் தாரகை திரௌபதியை பார்க்க அவளோ உணர்வுகளற்ற ஜடம் போல் தரையை வெறித்து கொண்டு அமர்ந்திருந்தாள். வேகமாய் தன் தோழியை நெருங்கிய தாரகை அவளை தன் தோளில் சாய்த்து கொண்டு, திரௌபதி, அவர் சொல்றது உண்மையா? நடந்த விஷயம் என்னன்னு உனக்கு தெரிஞ்சிருச்சா என்று அவளிடம் மென்மையான குரலில் கேட்க, அதில் தன் தோழியை நிமிர்ந்து ஒரு பார்வை பார்த்தவள் உதட்டின் ஓரம் ஒரு விரக்தி புன்னகையை சிதறிவிட்டாள். ஐயோ, வாயை திறந்து பதில் சொல்லாண்டி. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இவர் இங்க என்னை கூட்டிட்டு வந்தப்போ அப்போ அந்த குதி குதிச்ச. இவர்கிட்ட எப்படி சண்டை போட்ட? இப்போ இவ்வளோ கேள்வி கேட்குற, வாயை மூடிட்டு பொம்மை மாதிரி இருக்க. ஏதாவது சொல்லு திரௌபதி என்று தாரகை அவளை போட்டு இப்பொழுது கோபமாக ஒழுக்க, தாரா, அவளை விடுன்னு சொன்னேன் என்றான் அழுத்தமான குரலில் சாணக்கியன் மீண்டும். என்ன விட சொல்றீங்க? இல்லை என்னதான் பண்ணணும்னு சொல்றீங்க? எனக்கு புரியல. இவளை இப்படியே விட்டு விட்டு தான் இப்போ இந்த நிலைமையில வந்து நிற்கிறா. 2 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க அப்பா இறந்தப்போ கல் மாதிரி நின்னா. அதுக்கப்புறம் தான் இவளோட இந்த திரௌபதின்ற குணமே மாறி போச்சு. இந்த மாற்றம் அப்போ எனக்கு நல்லதுதான்னு தோணுச்சு. ஏன்னா இவ இறந்து போன அவங்க அப்பாவை நினச்சி பைத்தியம் ஆகிடக்கூடாதுன்னு நினச்சேன் நான். ஆனால் அது எவ்வளோ பெரிய தப்புன்னு எனக்கு இப்போ தான் புரியுது. இந்த பொண்ணு அவன் மனசுக்குள்ளே இருக்கிற எல்லா கஷ்டத்தையும் அப்படியே போட்டு புதைச்சி வச்சுக்கிட்டு தான் அதுலேருந்து வெளியே வர முடியாமல் இப்படி மாடு மாதிரி உழைச்சிருக்கா. இதை நாங்கள் யாருமே புரிஞ்சுக்காமல் விட்டுட்டோம். இப்போயும் இவ்வளோ பெரிய விஷயம் நடந்ததுக்கு அப்புறமும், இவ்வளோ பெரிய விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் இவன் நார்மலாக இருக்கிறான்னா இவன் மனநிலையவே இது பாதிக்கும். இவன் பழையபடி மாறணும், அதுதான் நல்லது என்று அவள் கூற, தாரா என்றால் அழுத்தமான குரலில் அவளை பார்த்து திரௌபதி. அதில் தன் தோழியை திரும்பி பார்த்தாள் தாரகை. இவ்வளவு பேச்சு பேசிய பிறகுதான் வாயை திறக்கிறாள் பெண்ணவள். அதில் அவளை கொன்று விடுவது போல் கோபமாக தாரகை அவளை முறைக்க, நான் நல்லா தான் இருக்கேன். எனக்கு ஒன்றுனா நடந்த எல்லாத்தையும் ஏற்றுக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் வேணும், அவ்வளோதான். மற்றபடி வேற எந்த பிரச்சனையும் இல்லை என்றவள் சாணக்கியன் புறம் திரும்பி, என்னை இங்கிருந்து கூட்டிட்டு போறியா என்றாள் வெறுமையான குரலில். இங்கிருந்து எதுக்கு போகணும்னு சொல்ற நீ? அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, இங்கேயே இரு என்று கோபமாக சாணக்கியன் கூற, அதற்கு முடியாது என்னும் விதமாக மறுப்பாக தலையசைத்தவள், இனி என்னால் ஒரு நிமிஷம் கூட இங்கே இருக்க முடியாது. என் அப்பனால தான் குடும்பத்தையே இழந்த ஒருத்த வீட்டில் எந்த முகத்தை வச்சுட்டு என்னால் இங்கே இருக்க முடியும்? எனக்கு இது எதுவுமே வேண்டாம். என்னை இங்கேருந்து கூட்டிட்டு போவியா மாட்டியா? அதான் சொன்னார்ல உன்னோட அண்ணன் என்னை இங்கேருந்து கூட்டிட்டு போக சொல்லி, முதல்ல அதை செய்கிற வேலையை பாரு என்று அவள் அழுத்தமான குரலில் அவனிடம் கூற, என்ன ஆனாலும் இந்த திமிரு மட்டும் உன்னை விட்டு போகாதில்ல. நான் பார்த்த திரௌபதி நீதானான்னு ஒவ்வொரு தடவையும் என்னை யோசிக்க வைக்கிற. அந்த அளவுக்கு நீ மாறுவேன்னு நான் நினைக்கல. இப்போ உனக்கு இதயம் இருக்க வேண்டிய இடத்துல அது இல்லை, இரும்பு தான் இருக்கு என்று கோபமாக கூறியவன் அங்கிருந்து நகர்ந்து விட்டான். தாரகையோ, எதுக்கடி இப்படி எல்லாம் பண்ற? அவர் தான் சொல்றாருல இங்கேயே இருன்னு. அட்லீஸ்ட் கொஞ்ச நாளாவது இங்கே இருக்கலாம்ல. தேவராட்சச சார் உன்னை உண்மையாக காதலிக்கிறான்னு உங்ககிட்ட கண்டிப்பாக அவரோட காதலை சொல்லியிருப்பாரு. உனக்கு அது தெரியுமில்ல என்று தாரகை சந்தேகமாக திரௌபதியிடம் கேட்க, எந்த எதிர்வினையும் இல்லை அவளிடம். அதிலேயே தன் காதலை தேவராட்சசனிடம் திரௌபதி இடம் அவன் கூறிவிட்டான் என்று புரிந்துவிட்டது தாரகைக்கு. உன் அமைதியே உனக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருச்சுன்னு எனக்கு சொல்லுது. நீ இங்கேயே இரு, அங்கே வர வேண்டாம். கொஞ்ச நாள் நானும் சாணக்கினும் சேர்ந்து உன்னோட பிஸ்னஸை பார்த்துக்கிறோம் என்று தாரகை கூற, நான் ஒரு தடவை சொன்னது தான் தாரா. இங்கேருந்து நான் கிளம்பணும்னு சொல்லிட்டேன். அதுக்கு மேலே என்னோட டிசிஷனை சேஞ்ச் பண்ணணும்னு நீ நினைக்காத. அது எனக்கு பிடிக்காது என்றாள் அழுத்தமான குரலில் திரௌபதி. அதில் பற்களை கடித்தவள், இந்த பிடிவாதம் தான் வேண்டான்னு சொல்கிறேன். உனக்கு ரொம்ப திமிரு ஜாஸ்தி ஆயிடுச்சுடி. அதனால தான் இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். உங்ககிட்டலாம் மனுஷன் பேசுவானா? இப்படியே போய் தொலை என்று கோபமாக கூறியவள் சாணக்கியனின் பின்னே அங்கிருந்து சென்று விட்டாள். மாலை வரை ஒருவரை மற்றொருவர் பார்த்து கொள்ளவில்லை. திரௌபதி இன்னும் கூடத்தில் போடப்பட்டிருந்த அந்த சோஃபாவில் இருந்து எழுந்து கொள்ளவும் இல்லை. அப்படியே தான் இருந்தாள். சாணக்கியன் இப்பொழுது அவள் முன்பு வந்தவன், கிளம்பலாமா
என்றான் இரும்பு குரலில் முகத்தை விரைப்பாக வைத்துக்கொண்டு அவளிடம். அவன் குரலில் அவனை நிமிர்ந்து பார்த்துவிட்டு எந்த பதிலும் கூறாமல் அமைதியாக எழுந்தவள் அங்கிருந்து நகரத் தொடங்கினாள். வாயை திறந்து பதில் சொல்றா பாரு, திமுறு பிடிச்சவ என்று அவளை திட்டிக் கொண்டே அவள் பின்னே வந்தான் சாணக்கியன். தாரகை அவர்கள் இருவரும் வருவதைக் கண்டு, என்ன கிளம்பிட்டான்னு சொல்லிட்டாளா என்றாள் தளர்ந்த குரலில். அதற்கு ஆம் என்று தலையை மட்டும் அசைத்தவன், நீயும் கிளம்பு, இதுக்கு மேலே இங்க நம்ம இருக்கவே வேண்டாம், கிளம்பு என்று கூறிவிட்டு அவளின் பின்னே நடந்தான் சாணக்கியன். ஹெலிபேட் இருக்கும் திசை நோக்கி திரௌபதி நடக்க ஆரம்பிக்க இவர்களுக்காகவே ஹெலிகாப்டர் தயாராக இருந்தது இவர்களை அழைத்து கொண்டு செல்வதற்காக. ஹெலிகாப்டரை நோக்கி நடந்து கொண்டிருந்தவளின் கால்கள் தேவராட்சசனின் ஏய் என்ற கர்ஜனை குரலில் அப்படியே நின்றது. அவனின் குரலை கேட்டவுடன் உடலில் புது ரத்தம் பாய்ந்தது போல் ஆகியது மங்கைக்கு. சாணக்கியன் தாரகை இருவரும் திரும்பி அவனை பார்த்தனர். அங்கு கைகளை மார்புக்கு குறுக்கே கட்டிக்கொண்டு இவர்களைத்தான் பார்த்தவாறு நின்று இருந்தான் தேவராட்சசன். குரல் வந்த திசையை நோக்கி வேகமாய் திரும்பிய திரௌபதி தன்னவனை விழிகளால் பருக துவங்கினாள். இதன் பின்பு இவனை பார்ப்போமா மாட்டோமா என்ற எண்ணம் கூட தோன்றியது அவளுக்கு. ஆனால் ஏன் அப்படி சிந்திக்கிறாள் என்று அவளுக்கு தெரியவில்லை. என்னாச்சு, ஏதாவது அவகிட்ட சொல்லணுமா தேவராட்சசா என்று சாணக்கியன் தேவராட்சசனிடம் வினவ, அதில் அவனை திரும்பி ஒரு பார்வை பார்த்தவன் அவனுக்கு எந்த பதிலும் கூறாமல் அழுத்தமான காலடிகளை ஊன்றி திரௌபதியை நெருங்கினான். அவளை தன்னை நோக்கி வரும் ராட்சசன் அவனைத்தான் விழிகளை விரித்து பார்த்து கொண்டு நின்றிருந்தாள். அடுத்து என்ன நிகழப்போகிறது என்பதை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.